கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்திருப்பானுங்க போல இருக்கு. ஸோ இப்போ ஃபைனலி கெட்டிங் டு அனிமே அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஸோ காகுரா பஜ்ஜி வந்து அஃபீஷியலாக வந்து வரப்போகுது. ஆனால் 2027 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட் சமிட்டில் வந்து இப்போதைக்கு லீக்ஸ் மாதிரி இப்போதைக்கு வருதுப்பா. ஸோ ஆனால் 2027 தான் வரப்போகுதா அப்படிங்கிறது கன்ஃபார்மான நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இது வந்து எந்த ஸ்டூடியோ பண்ண போகிறாங்க அப்படின்னா சைகேம் பிக்சர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு வரவே இல்லை. ஸோ கம்மிங் சூனில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுகிறதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீச் 1000 Year Blood Warக்கு வந்து ஸோ தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ தியேட்ரிக்கல் ரிலீஸ்னால் ஹோல் சீசனுமே பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய அனிமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சோலோ லெவலிங் இந்த மாதிரியான ஒரு சில அனிமே, ஸோ ஜுட்சுட்சு கைசன் இந்த மாதிரி அவங்க சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் 3 எபிசோட்னு போட்டு தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டால் அது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கவே இல்லைப்பா. ஆனால் யூஎஸ்க்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜூன் 2026 அவங்களுக்கு வந்து தியேட்ரிக்கலில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு 25th to 29th வந்து இந்த தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ இங்கிலீஷ் டப் அண்ட் சப்பில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ யூஎஸ் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ணுவானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வரது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யாரும் காத்திருக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு அஃபீஷியல் ஆன்லைன் ரிலீஸையே நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு நியூ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்கப்பா. அதாவது ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 2 வந்து அஃபீஷியலாக அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ஆட் பண்ண போகிறானுங்க போல இருக்கு. சீசன் 3 ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இவங்க இப்போ தான் சீசன் 2 ஆட் பண்ண போகிறானுங்களாம். ஸோ எப்போ ஆட் ஆக போகுதுன்னா May 1 வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ ஜுஜுட்சு கைசனை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஹைக்யூ அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து வைக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கு நியூவாக ஒரு கீ இஷ்யூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த எக்ஸிபிஷன் எப்போ நடக்க போகுதுன்னா October 30th வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு என்ன மாதிரி காட்டுவாங்க அப்படின்னா ஸோ ஒரிஜினல் ஆர்ட்ஸ், அதாவது ஹைக்யூக்கு வந்து அவங்க ஆர்ட் ஸ்டைல் மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரிஜினல் ஆர்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கீ விஷுவல்ஸ் வந்து நிறையா காட்டுவாங்க. கலர் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த நியூ கீ விஷுவல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சலி இந்த நெக்ஸ்ட் ஒர்க்கு பிரின்சஸ் ப்ராஜெக்ட் மூலிமா நம்மளுக்கு நிறைய கீ விஷுவல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதில் ஒரு சில கீ விஷுவல்லாம் லான்ச் ஆகிருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் தட் டைம் ரீஇன்கார்னேட்டட் அஸ் எ ஸ்லைம். ஸோ இந்த அனிமையோட சீசன் 4 இப்போ ஆன்கோயிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கீங்களா? ஸோ இதோட எபிசோட் 5 வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு டிலே பண்ணுறாங்க. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னா May 1 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்கப்பா. ஸோ எதுக்காக இந்த டிலே அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரொடக்ஷன் டைம் வந்து வேணும் அப்படிங்கிறக்காண்டி இருக்கலாம். இல்லாட்டி அனிமையோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டுகள் உருட்டுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கூட உருட்டி இருந்திருக்கலாம். ஸோ எனிவே நம்மளுக்கு வந்து ஸோ May 1 தான் எபிசோட் 5 வந்து வரப்போகுது. தமிழ் டப் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஸோ ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணவில்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எபிசோட் 5 வரக்கூடிய வீக்கில் என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதாவது டிலே பண்ண வீக்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ ரீமரு டெம்பிஸ்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் ஆக்டர் கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி சின்னதாக ஒரு ரீகேப் எபிசோடு வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த 4 எபிசோட் இருக்கும் பார்த்தீங்களா? 4 எபிசோடா இல்லை ஹோல் சீசனுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரீகேப் மாதிரி ஒரு ஸ்டோரி ரீகேப் மாதிரி கொண்டு வர போகிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால் அது வந்து வேஸ்டான எபிசோடு தான். ஸோ அதனால் எபிசோட் 5 May 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர் பீரேஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து அதுக்கு நியூவாக இன்னொரு ட்ரெயிலர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா Fall 2026 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கப்பா. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் தான் காத்து கிடக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த பீரே சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டிராகன் பால் சூப்பருக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற டிராகன் பால் சூப்பரில் இருக்கிற கண்டென்ட் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இப்போ உள்ள அனிமேஷன் ஸ்டைலுக்கு வந்து அடாப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாங்கா ஒரிஜினல் கண்டென்ட்டுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிராகன் பால் சூப்பர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாங்கா ரிலீஸ் ஆகிறதுக்கு
வருடங்களுக்கு முன்னாடியே அனிமேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால் மாங்கால கூட வரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி டிராகன் பால் சூப்பரே வேறு மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த பீரே சீரிஸில் வந்து மாங்கால என்ன இருக்குதோ அதே ஆக்சுவலாக வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிராகன் பால் சைட்லேருந்தே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அகிரா இயாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அகிரா டோரியமாவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த மொத்த டிராகன் பால் சீரிஸையுமே இனிமேல் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின அந்த மாங்கா கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மொத்த இதுலேயுமே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது பீரே சீரிஸில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாங்கா ஒரிஜினல் கண்டென்ட் வந்து நீங்கள் இந்த அனிமே அதாவது இந்த டிராகன் பால் சீரிஸில் வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பால் ஸ்பினோவர்ஸ் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து எப்போ அவைலபிலிட்டி ஆக போகுதுன்னா 2027 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் மந்த்தோ டேட்டோ நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லைப்பா. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படின்னா PS5 ஸ்ட்ரீமு அப்புறம் Xbox சீரிஸில் இருக்க X/S அப்படிங்கிற சீரிஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்பாத்திகேரி டைரிஸோட சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் மாதம். அதுக்கு நியூவாக ஒரு கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமேக்கு நியூ கேமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்பாத்திகேரி டைரிஸ் பிளேசஸ் ஆஃப் குளோனிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் வந்து வரப்போகுது போல இருக்குது. ஸோ இந்த கேமுக்கு நியூவாக ஒரு மோமோ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கேமுக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 1 lakh மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து இந்த கேமுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூவி ஒன்று வரப்போகுதுப்பா, அவத்தார் மூவி. அவத்தார் த மூவி த லெஜெண்ட் ஆஃப் ஆங் தி லாஸ்ட் இயர் பண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமேட்டட் மூவி வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுப்பா. ஸோ வந்து தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 2025 வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை பிளாட்ஃபார்ம்லேயே கொண்டு வரோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா நிக்லோடியன். ஸோ இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுதுன்னா பேரமௌண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் அக்டோபர் 9, 2026 வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல. இந்த மூவி வந்து ஹோல் மூவியுமே ஆன்லைனில் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியலப்பா. ஸோ இந்த இதை நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த அனிமேட்டே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் காஸ்ட் தான், அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் நம்ம திருடி திங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து இந்த மூவியை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவத்தார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேரமௌண்ட் ப்ளஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 9 தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிக்லோடியன் இந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் இது வரைக்கும் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு விஷயம் கூட வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நிக்லோடியனே ஹேக் பண்ணி ஒருத்தன் வந்து மூவியை மொத்தமாக வெளியே எடுத்து லீக் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டுக்காண்டி வந்து காத்துருங்கப்பா. ஸோ இதே மாதிரி தான் டீமன் ஸ்லேயருக்கு நடந்துச்சு. ஆனால் டீமன் ஸ்லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டராக நடந்துச்சு. ஸோ மூவி முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா அது பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தானே வந்துச்சு. அதாவது மொத்த கண்ட்ரிக்குமே இந்த டீமன் ஸ்லேயர் அதாவது இன்ஃபினிட்டி கேஸ்லார்க் மூவி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்தியாவுக்குலாம் ஃபினிஷ் அவுட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜாப்பனீஸ் எல்லாத்துலேயுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனால் அவன் கொழுப்படுத்து போய் வேறு கண்ட்ரியில் மொத்தமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னும் கூட ரீட்டெயில காஸ்ட்டுன்னு போட்டு அதாவது மறுபடியும் ரீடேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜ் எங்கேயோ ரிலீஸ் ஆகி இப்போ ஆன்லைனில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனால் ஜாப்பனீஸ் வெர்ஷன் தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்மளுக்கு தமிழ் அந்த மாதிரியான ரீஜனல் டப்ஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகவே இல்லை. இங்கிலீஷ் கொண்டு ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ ஜாப்பனீஸ் வெர்ஷனை யாரோ அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. ஸோ அதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இதே மாதிரி தான் அந்த லெஜெண்ட் ஆஃப் ஆங் மூவிக்குமே நடந்திருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கப்பா. அதே மாதிரி நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்லார்க் மூவி வந்து எப்போ ப்ரோ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவானுங்க? ஸோ அதுக்கான தான் ப்ரோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டான்ப்பா. ஸோ அதாவது டீமன் ஸ்லேயர் இப்போ வந்து தேட்ரிக்கல் ரிலீஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தானுங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் ரிலீஸ் தான். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு Crunchyroll தான் மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூலை 29 வந்து பிளான் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வைஸில் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ நம்மளுக்கு அதே டேட்டில் தமிழ் டப் வருமா அப்படிங்கிறது எனக்கு வந்து சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நம்மளை தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த மூவியை. ஸோ அதுக்கப்புறம் ட்ராப்ட் இன் டேட்டிங் சிம் த வேர்ல்ட் ஆஃப் ஆட்டோமஸ் கேம்ஸ் இன் த்ரூ ஃபார் மோப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமியோட சீசன் 2. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ சீசன் 2 எப்போ ப்ரோ வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சீசன் 1 நம்மளுக்கு ஆல்ரெடி தமிழ் டப்புமே இருக்குது.
இருக்குது. ஸோ அதனால் சீசன் 2 வரும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தமிழ் டப் பண்ணதுனால இப்போ மறுபடியும் நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மந்த்துமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை 2026 நம்மளுக்கு இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம ஜூலை மந்தோடைய லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அனிமையோட தமிழ் டப் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸோ இந்த அனிமேக்கு வந்து காத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கிளாவட்டஸோட சீசன் 2 நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா, அதுக்கு இப்போ நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ கேரக்டர் கீ விஷுவல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் 2 எப்போ நம்மளுக்கு வரப்போகுதுன்னா இதுவும் நம்மளுக்கு ஜூலையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜூலை மந்த்தில் இந்த அனிமேக்கு நம்மளுக்கு தமிழ் டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கிளாவட்டஸ்க்குமே சீசன் 1 தமிழ் டப் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ சீசன் 2 வரும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறனால இந்த அனிமேக்கும் நம்மளுக்கு சீசன் 2க்குமே தமிழ் டப் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ லாக்கோடைய லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ ஆகஸ்ட் 7 ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகிறனால இப்போ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஆல்ரெடி வந்த ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் வந்து நிறைய எக்ஸ்டெண்டட் கிளிப்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கும்போதே இந்த மூவி நம்மளுக்குமே பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுறானுங்க. ஸோ ஆனால் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணும்போது வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த மூவி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய செயின்சா மேன். ஸோ செயின்சா மேனோட ரெசார்ட் மூவி எப்போ ப்ரோ ஆட் பண்ணுவாங்க கிரன்ச் ரோலில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஏப்ரல் 30 இந்த மூவியுமே நம்மளுக்கு கிரன்ச் ரோலில் ஆட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தமிழ் டப் அனிமே அப்டேட்டுமே பார்த்துடலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அட்டாக் ஆன் டைட்டனோட சீசன் 3 நம்மளுக்கு வந்து மியூஸ் இந்தியா சைட்லேருந்து ஸோ ரீஜனல் டப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லைப்பா. அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் அப்படியே ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் டப் வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 21 நாங்கள் அப்படியே சீசன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி இப்போ ஜாப்பனீஸ் டப் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. ரீஜனல் டப்பை வந்து தற்காலிகமாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூஸ் இந்தியா சைட்லேருந்து ஸோ ப்ரொடக்ஷனில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீஜனல் டப்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிலே வந்து எவ்வளோ நாள் மெயின்டைன் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஆனால் கொஞ்சம் நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி கொஞ்ச நாள்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்ப்பா. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சீசன் 3 வந்து மியூஸ் இந்தியா சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக ஒரு இந்தியன் வெர்ஷன் அனிமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கப்பா. ஸோ பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கர்நாதி கார்டியன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கிரன்ச் ரோலில் தான் இப்போ வரப்போகுது. ஸோ கிரன்ச் ரோலில் தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் அப்படி ஹிந்தியில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மே 8 நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நியூவாக ஒரு ஹிந்தி ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹிந்தியில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லரை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பார்க்கும்போது இப்போ நிறைய சுட்டி டிவிலலாம் பார்ப்பீங்களா. ஸோ சுட்டி டிவியில் நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு அனிமையை பார்க்குற ஃபீல் மாதிரியே அது தெரியவே இல்லை. ஸோ அது எப்படி அனிமேவாக கொண்டு வர போகிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ வரும்போது தான் செக் பண்ணி பார்க்கணும். நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ அனிமே ஃபீலுக்கு கொடுத்தாங்கன்னா பார்க்கலான்னு இருக்க மாதிரி இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வரப்போகுது இந்தியன் வெர்ஷன் ஒரு அனிமே வரப்போகுது. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் அந்த காட்ஸை வச்சே நம்ம இந்தியாவில் வந்து அந்த பேஸ் பண்ண அனிமே சீரியஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஜப்பான்லலாம் நிறைய பவர்ஸ் டைப்பு அப்படின்னு போகிறாங்க. ஸோ இன்னும் இந்த கர்ணா அப்புறம் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்ஸை வச்சு அவங்க வந்து அனிமேஷன் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பரவாயில்ல. ஸோ கர்நாத கார்டியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே வரப்போகுது. ஸோ நம்ம கிரன்ச் ரோலில் மே 8. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக ஒரு அனிமே மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கேர்லட். ஸோ இந்த மூவியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகும்போதே நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த மூவி வந்து அஃபிஷியல் பிளாட்ஃபார்மில் அமேசான் பிரைமில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க வித் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ஸில். ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ஸில் ஆட் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல தேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணும்போதே கொண்டு வந்திருந்துருக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்மில் ஆட் பண்ணும்போது கொண்டு வரானுங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் அண்ட் ஹிந்தி தான் ஆட் பண்ணாங்க. எனக்கே நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து பயந்துட்டேன். என்னடா தெலுங்குவை காணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தமிழ் வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே தெலுங்குமே பண்ணிடுவாங்க. ஸோ தெலுங்கை விட்டுட்டு தமிழ் மட்டும் என்றைக்குமே பண்ண மாதிரி எந்த அனிமே நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் வந்த உடனே எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் பயமாகி போச்சு. அப்போ தெலுங்கு வராது போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆன உடனே ஸோ தெலுங்கு டப்புமே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மூவிக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அமேசான் பிரைமில் போய் இந்த மூவிமே செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நியூவாக ஒரு அனிமேட்டட் சீரியஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டால்ஸ் ஃப்ரம் 85 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் நியூவாக ஒரு சீரியஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எபிசோட் 1லேருந்து 10 வரைக்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சீரியஸ் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அனிமேஷன் சீரிஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் சீரிஸ் பார்த்தவங்க இந்த இதுவுமே செக் பண்ணி பாருங்கப்பா. முக்கியமாக நம்மளுக்கு தமிழ் டபுளுமே
ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஓகே, இதோட நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே